அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னை காவல்துறை மூலயமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது அந்த 40 நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்றைக்கி அதனுடைய வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், இப்போ அவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கி கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற நபர் நேரடியாக செந்தில் பாலாஜியுடன், அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்போ யார் யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏவை நான் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்கிறாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார் 30 நாள் சொல்கிறாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுகிறாங்க. பேசிட்டு வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் இன்றைக்கி புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்றைக்கி சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த கைது. ஒரு புகாரின் அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்குது. பலர் புகார் அளித்தும் உள்ளனர். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க, சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வேறு எந்தெந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் இல்லை, சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யார்கிட்டலாம் இவங்க யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நேரடியாக ஒரு எம்எல்ஏவை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முற்பட்டார்கள் என்றால் அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜியின் அடுத்த அளவில் இருக்கிற நபர்கள், செந்தில் பாலாஜி கூடயே இருக்கும் நபர்கள், இன்னும் கூடயே சுற்றும் நபர்கள், செந்தில் பாலாஜியோடைய அனைத்து போக்குவரத்தையும், அனைத்து பணத்தையும், அனைத்து கரூர் கம்பெனி என்ற பெயரில் யார் யாரெல்லாம் இங்கே கரூர் கேங்கு, கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள்லாம் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அனைவர் மீதும் காவல்துறை, கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக காவல்துறை இதில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேறு வழியில் எல்லாரையும் எங்கள் மேலே புகார் கொள்கிறோன்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்ருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்கள் இன்றைக்கி 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும்னு போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசியிருக்கீங்க. இதற்கு மேலே கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? அதையும் செஞ்சு விட்டு இன்றைக்கி அதுலேயே ஒரு வெற்றி பெற முடியாமல் இன்றைக்கி ஒவ்வொரு எம்எல்ஏவும் 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை, 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடந்த 5 வருஷமாக தமிழக அரசியலில் தமிழக அரசை கொள்ளையடித்த நபர்கள், அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு நபர் பேரம் பேசியதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்ற யாராலும்
ஒன்று மட்டும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், எங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி, உங்களை மாதிரி 1000 கோடி இல்லை 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம் இங்கே யாரும் இல்லை. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் எங்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலும் நாங்கள் இப்படி தான் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அவங்களால முடிஞ்சளவு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 100% நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஓட்டுக்கு 2000 கொடுத்தோ இல்லை ஒரு தொகுதிக்கு 70 கோடி செலவு பண்ணியாலும் இங்கே யாரும் வரல. அதனால் எங்களோட எம்எல்ஏக்களுக்கு அதே 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும். அடுத்த தேர்தலை எப்போ வேணாலும் சந்திப்போம். இன்றைக்கி தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம், நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். அதில் எந்த பயமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்கள் என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேலே நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கிறார். ஸோ இதற்கு மேலே என்ன கேவலம் இருக்குது? கடந்த 50 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேலே திருந்துங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அடுத்த வர சந்ததியை ஒழுங்காக வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியலை விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக வந்து வேறு ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவை தேடிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக வந்து வேறு ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவை தேடிக்கங்க. இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க, இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையிலலாம் இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னருக்கு கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே? நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறோங்களா? எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வார்? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை, 100% சொல்கிறோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கோமா? இல்லை. அவர்கள் வந்து நீங்கள் போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முடிச்சேன்னு யார் கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது வந்து உங்கள் கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்கள் எடப்பாடியை முதல்வராக்கிறோம்னா, எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க கட்சி தொண்டரில் வேலை பார்த்தாங்க, இல்லை எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியான ப்ரொப்போசல், கேவலமான ப்ரொப்போசலை ஸ்டாலின் செய்யலாமா? ஃபஸ்ட்டு செஞ்சனால தான் கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்குது. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்போ திமுக இருக்கிற யாருக்கா அரசியல் இருக்கா? இல்லை, முதல்லே இல்லை. இப்போ அதை விட மோசம். அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் இப்போ ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்றைக்கி அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்கள் நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். யாரும் ஜெயிக்க மாட்டார்கள். அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியை விட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்கிறது? சும்மா போய் தொகுதியில் சுற்ற முடியாது. எம்எல்ஏவாக இருக்கவங்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாமல் சும்மா சுற்றி வர முடியாது ஒரு எம்எல்ஏ வந்து. அதை விட பெரிய கொடுமை ஒன்றுமே இல்லை. அதனால் எல்லாரும் வந்து இதுக்கு மேலே வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்றாங்க. இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆர்எஸ் பாதி என்ன லெட்டர் எழுதுனா யாருக்கு லெட்டர் எழுதணும்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள். நாங்கள் யார்கிட்ட பேசினோமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் யாரையும் போய் கூட்டோமா, நீங்கள் வந்து எங்களோட சேருங்க, உங்களுக்கு அது தரது எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது. கூட்டணி கட்சியிலேருந்து நாங்கள் பேசினோம். கூட்டணி கட்சிகளில் இப்போ நாங்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்கள் எடப்பாடியை போய் முதல்வராக்கணும்னு கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பா? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து காங்கிரஸும் பிஜேபியோடு நின்று பிஜேபியோடு ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்லை ஐயோமலும் இருப்பாங்க. ஐயோமல் ஐயா காதர் தெளிவாக சொன்னார்ல, பிஜேபியோடு ஜெயிச்சு எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக ஸ்டாலின் இந்த நாங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்த்தோன்னு சொன்னார். அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களுடன் சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இன்றைக்கி உங்களுடைய மகன் வந்து அரசியலில் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில் நீங்கள் வந்து இன்றைக்கி யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்க, எதுவுமே நடக்கலை. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்கள் பொது வழியில் வர முடியல. இன்றைக்கி எங்கே இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு.
அப்படி ஒரு நபரை வச்சு நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்கள் அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ணுற வேலையை பாருங்கள். நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால் கடைசி வரை உங்கள் பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசுன்னு என்னைக்காக சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசுன்னு என்னைக்காக சொல்லியிருக்காரா? அது என்றைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரலை. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்போவும் சொல்கிறோம், இந்த திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டது. என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவோட எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் கண்டிப்பாக பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே ஒரு கேவலமான விஷயத்தை திமுக அந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் முடிக்க முடியாது. காவல்துறை விசாரணை இல்லை காவல்துறை அவருடைய விசாரணையை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அது காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்கப்படுவார்கள். தீர்மானத்தை ஆதரிக்க மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காரு? ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணா பிரச்சாரம் பண்றேன்னு, அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்லை உள்ள பேச்சுவார்த்தை என்ன, உள்ள நடந்த பேச்சுவார்த்தைகள் தான் நான் சொல்கிறோம். நீங்கள் அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதாவது யாரும் யாரிடமும் இங்கே யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் இப்போ பயணிக்க வேண்டும் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்கே திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க முடியும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களுடைய கட்சியில் இருக்கணும். அதில் நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஸோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவர்களோட மதிமுக கட்சியாக நாங்கள் பயணிக்கிறது எந்த தப்பு இல்லை. அது அவங்களுடைய இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண விஷயம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். நான் ஐடி கார்டில் யாரும் கொடுக்கல. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் பல வருஷம் அந்த கட்சியில் பயணித்தவர்கள், 3 பீரியட் எம்எல்ஏவாக இருந்தவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? இப்போவும் அந்த கட்சியில் ஏன் பிரச்சனை இருக்குது? இப்போவும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே மிஸ்டு கால் கொடுத்தா ஐடி கார்டு வந்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். ஃபோட்டோவும் சேர்த்தான் அப்லோட் பண்ணால் வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 நிமிஷத்தில் 3 ஸ்டெப்பில் ஐடி கார்டு வந்துடும். ஓட்டர் ஐடி கொடுத்தா வந்துடும். சரி, என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு 3 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. உடனே சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க. உடனே மேலே வர்றாங்க. அவர்களை ஆசுவாசப்படுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் அப்படி. ஒரு எடப்பாடி ஏமாற்றிட்டாரு, ஸ்டாலின் ஏமாற்றிட்டாரு. அவங்க ஓட்டு போட்ட மக்களை போய் சந்திக்க முடியுமா? ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஒரு 3 பேர் ராஜினாமா செய்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மாதம் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி ராஜினாமா செய்கிறாங்க. ராஜினாமா செஞ்ச பிறகு தொகுதிக்கே போக முடியல. அவங்க 10 நாள் ஆச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியலில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தொகுதியில் போய் என்ன பதில் சொல்லுவோம், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க. அவங்கள ஆசுவாசப்படுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லி ஆறுதல் கூறி அனுப்பிவிடணும். இது மாதிரி பலர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. பல பேர் இப்படி ஒரு கேவலமான தலைமை இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு 2 குடும்பமும் இந்த லெவலுக்கு கீழ்த்தரமாக இறங்கிட்டாங்க. இவர்கள் கூட எப்படி பயணிக்கிறதுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவாக 3 தடவை எம்எல்ஏவாக ரிசைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அது நம்ம கையில் இல்லைங்க, அது அவங்களுடைய முடிவுங்க. நம்ம என்ன சொல்கிறது? இல்லை நம்ம அது சம்மந்தமாக இல்லை ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அது சம்மந்தமாக இங்கே பாருங்கள். இல்லை அவங்க எல்லாம் இப்போ திமுகலேருந்து எத்தனை நிர்வாகிகள் தினம் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. நிர்வாகிகள் தினம் வந்துடுறாங்க. எங்களால் பயணிக்க முடியல, அந்த கட்சியில் தொடர முடியல, அது கட்சியே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. முன்னாடியாவது கலைஞராவது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அதுவும் இல்லாமல் ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எங்கள் சம்பந்தமாக யாருமே யாரிடமும் பேசவில்லை. உறுதியாக சொல்கிறோம். அவர்களாக ரிசைன் பண்ணுறாங்க. அவர்களையும் நாங்கள் யாரையும் நீங்கள் ரிசைன் பண்ணி யாரையும் நாங்கள் கேட்டது. அவங்களா ரிசைன் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் ரிசைன் பண்ணுறாங்க. 27 இல்லை
இங்கே பாருங்க அண்ணன் இல்லை அண்ணன் வைகோ அவர்கள் இல்லை அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக திமுகவுடன் பயணிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் உள்ளார் என்பதை கண்டிப்பாக எல்லாரிடமும் எங்களிடமும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அது அவங்க எம்எல்ஏவுடைய முடிவு, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இதில் எந்த விதத்திலும் எந்த ஆதாயத்திற்காகவோ எந்த விதத்திலும் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு இது தர்றோம் அது தரோன்னு பேரம் பேசி நீங்கள் ரிசைன் பண்ணவோ இதுவும் சொன்னது கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அப்படிலாம் அப்படிப்பட்ட வார்த்தையை இல்லை அப்படிப்பட்ட வார்த்தையை கண்டிப்பாக 100% எங்களுடைய முதலமைச்சர் சொல்லவில்லை. இல்லை அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் கோர்வையாக அங்கே நடந்த எல்லாத்தையும் அங்கே கோர்வையாக முழுசாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே நடந்த என்னதுன்னு முழுசாக கேட்டிங்கன்னா அவர் விளக்கம் கொடுப்பார். அண்ணன் வைகோ அவர்களும் விளக்கம் கேட்டுக்காங்க. சரி சரி வேறு இங்கே பாருங்கள் யாருக்கெல்லாம் புரிஞ்சு நீங்கள் கேட்க வர்றது புரியுது. யாருக்கெல்லாம் வழக்குகள் இல்லை யாருக்கெல்லாம் இல்லை அவங்க இன்றைக்கி ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேலே வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா தெரியல. என்னென்ன வழக்குகள் என்னென்ன இல்லை அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அங்கங்கே சேர்றவர்கள் சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மீது வழக்குகள் எந்த விதத்திலும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறதில்ல. அதில் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் அவள் வழக்குகள் எதுலேயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக அவளுடைய சட்டப்பூர்வமாக என்னென்ன நடவடிக்கைகள் தொடர்ந்தோ அது தொடர்ந்து தான் இருக்கும். அதில் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. பட் யாரையும் ஆதரிக்கலை. என்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் அந்தந்த இடத்துலேருந்து அவர் மட்டும் இல்லை, நாளைக்கு பல பேர் ஒரு 20-30 பேர் 40 பேர் மாவட்ட செயலாளர் பல பேரில் வராங்க. அவர் மட்டும் இல்லை, பல 30-40 மாவட்ட செயலாளர் வராங்க. ஸோ எந்த விதத்திலும் அவர்கள் சட்டப்பூர்வமாக அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதுதான் தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.